ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ஷோ பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷோ பற்றி. ஆனால் ஷோக்கு வெளியில் ஒன்று நடந்துச்சு. 4 பெரிய ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணாங்க. அது ஆர்கனைஸ் பண்ணது ஃபேட்மேன் தான். ஃபேட்மேன் வித் ஃபேக்ஸில் தான் அது பேசினாங்க. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ஹரின்னு சொல்கிறான், அவங்க தாரிணி, அவங்க தான் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்கள் சிஸ், அதுலேருந்து பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அப்போ தான் அதை போட்டு பார்க்கலான்னு ஆரம்பித்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து பேசலாம் அப்படின்னு. ஸோ பார்க்காதவங்க அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். ஸோ ஃபேட்மேன் வித் ஃபேக்ஸில் ஃபேட்மேன், ஜோ மைக்கேல், அதுக்கப்புறம் ரஞ்சித், அவங்களோட ஒய்ஃபு. ஸோ இவங்களும் ரிவ்யூவர் தான். ஸோ போன சீசன்லேருந்து ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃபு. ஸோ எல்லாமே சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக ஜோ மைக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்து பேசினாங்க. டாப் 5 யார் யார் வருவாங்க, இல்லை யார் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசினாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓரளவு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு சொன்னால், எனக்கு அந்த இன்டர்வியூவில் பார்த்த வரைக்கும் புரிஞ்சது என்னென்னா, சேனல் ப்ராடக்டான கனிக்கும் சபரிக்கும் பிஆர் வேலையை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஜோ மைக்கேல் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு வந்து கேம் ஆடுறாங்க, பாரு மட்டும் தான் கேமை கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஃபேட்மேனோட ஃபேக்ஸ் அந்த ரிவ்யூவில் டெய்லி அவர் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாயிண்ட்டை சொல்லிடுவார். என்னதான் பாரு வந்து ஷோ கொண்டு போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்க நெகட்டிவாக தான் கொண்டு போகிறாங்க, அவங்க மேலே ஃப்ளாஸ் இருக்குன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல பர்சனலாக எனக்கு பாருவோட கேம் பிடிக்கும், இல்லைனா பாரு தான் அந்த கேமை கொண்டு போகிறாங்கன்னு ஹைலைட் பண்ணுவார். ஆனால் அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டார், ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவார். ஸோ ஃபேட்மேனோட அந்த ஒரு விஷயங்களில் பாரு கேம் ஆடுறாங்கன்னு புரியுது. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. மேபி அவர் யாருக்கு பிஆரோ இல்லைனா யாரை பற்றி பேசணும்னு அவர் மைண்டில் இருக்கோ அதுக்காக பேசியிருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற கோர் வந்து பாரு கேம் கொண்டு போகிறாங்கன்றதுல அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறதுல அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால் பாருவோட கேமை டவுன் பண்ணி சாண்ட்ரா சூப்பர் அப்படின்னு சொல்கிற இடத்துல சாண்ட்ரா புத்திசாலினும் பாரு முட்டாள்னும் சாண்ட்ரா கேம் இன்டெலிஜென்ஸாக இருக்குன்னும் அவர் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு ஓரளவுக்கு நியூட்ரலாக பேசினது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரஞ்சித்தும் அவங்க ஒய்ஃபும் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கேம் இப்படி போகுது, இவங்க மேலே அது அவங்க பாரு மேலே இருந்த தப்பையும் சொன்னாங்க, மற்றவங்க மேலே இருந்த தப்பையும் சொன்னாங்க. அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவை சேனல் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதையும் சொன்னதில் இவங்க 2 பேர் நியூட்ரலாக பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸில் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு. அந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க இல்லை பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக வந்துச்சு. இதில் வந்து ஜோ மைக்கேல் நிறைய இடத்துல அவருக்கு பேசுறதுக்கான விஷயங்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணி பேசினது கனிக்கோ சபரிக்கும். அவங்க எதாவது செஞ்சிருந்தா தானே சார் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அவங்க தான் எதுவுமே செய்யலையே அப்படின்ற மாதிரி தான் இது. இதில் ஜோ மைக்கேல் சுத்தமாக லைவே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது இந்த சீசனில் என்னோட அப்சர்வேஷன். நான் அவரோட ரிவ்யூஸ் கொஞ்சம் நடுவில் பார்க்கும்போது ஆங்கர் கேட்குற கொஸ்டின்ஸோ இல்லை கமெண்ட்ஸில் வர கொஸ்டின்ஸ்க்கோ அவர் ஆன்சர் சொல்லுவாரே தவிர அவர் அந்த 1 hour ஷோ மட்டும்தான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாரு. லைவில் பார்த்த மாதிரி